ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் 2 இயர்ஸ் சேனல். சில நாட்களாக வரல சேனலில். இனிமேல் தொடர்ந்து அடிக்கடி உங்களை மீண்டும் சந்திப்போம். ஸோ நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பயங்கரமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அப்போது அதுவும் இல்லாமல் களத்தில் இறங்கி செய்கிறாரு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் முதலமைச்சர் போகிறாருன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் அட்ஹாக்காக திடீர்னு சடனாக போய் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு போன மாதம் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணார். இந்த மாதம் இன்றைக்கி என்னென்னா ஒரு விடுதியில் போய் அங்கே போய் சோதனை பண்ணியிருக்காரு, ஹாஸ்டலில். அதுவும் பண்ணிவிட்டு அதில் மாணவர்கள்லாம் பேசி அவங்க குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஆட்டிடியூடு. நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லணும், என்ன நடக்குது, நிலவரத்தை சொல்லணும், இதுதான் நடக்குது அப்படின்னு. அதுவே ஒரு நல்ல விஷயம். அதுக்கு ரிலேட்டடாக இந்த வீடியோ ஒரு மிக 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 முக்கியமான வீடியோ. நம்ம கல்வித்துறை, தமிழக கல்வித்துறை எப்படி பண்ணலாம். நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காரு. நிறைய திட்டங்கள் பிளான் பண்ணலாம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொஞ்சம் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அந்த திட்டங்கள் அந்த திட்டங்களாகவே இல்லாமல் எப்படி செயல்படுத்துறது, நம்ம கல்வித்துறையை எப்படி இப்போ தனியார் கல்வி, அப்புறம் கவர்மெண்ட், அப்போ அரசினர் கல்வி. ஸோ நான்லாம் அரசினர் கல்வி தான் படித்தேன். இன்னொன்று ஏன் நான் இதை பேசணும் அப்படின்னா, நானே ஒரு முனைவராக கண்டிப்பாக இதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். இதுலேயும் என்னென்னா, நான் போய் பல நாடுகளில் போயிட்டு பல கண்ட்ரியில் போய் பார்த்துருக்கேன். எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் எங்கேயும் குழந்தைங்களுக்குள்ள மலேசியா எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிச்சுட்டு இப்போ யூஎஸ் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை இந்த செய்தி, இந்த வீடியோ முதல்வர் வரைக்கும் போய் சேரணும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கல்வித்துறை எடுத்துக்கிட்டோன்னா அதை பார்க்குறதுக்கு எங்கே மாதிரி ஒரு சின்ன சர்வே பண்ணுவோம். நம்ம தமிழ்நாடு கல்வி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எங்கே அந்த டீட்டெயில் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் போர்ட்டல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் போனோன்னா, அந்த போர்ட்டலுக்கு போனோன்னா நம்ம எல்லா டீட்டெயிலாக கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஸ்கூலில் எப்படி என்னென்ன திட்டங்கள், இப்போ தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் ஸோ இப்போ முதல்ல நம்ம எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ தமிழகத்தை பொறுத்துட்டோம்னா இந்த எண்ணிக்கை இந்த 25 வரைக்கும் 2025 கணக்கெடுப்படி 1.25 1,25,00,000 ஸ்டூடெண்ட்ஸ், 1.25 crore ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் பாய்ஸ்ன்னு பார்த்தா 63.94 lakhs, கேர்ள்ஸ் பார்த்தா 61.24 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம டீச்சர் ரேஷியோ போனோம்னா நிறைய ஃபீமேல் தான் இருக்காங்க. அது 4.2 lakhs ஃபீமேல் டீச்சர் இருக்காங்க. அப்போ மேல் 1.29 lakh டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவராலாக 5.5 lakhs டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம தமிழகத்தை மட்டும். ஓகே, அப்போ இதில் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் பார்த்தோன்னா ப்ரைவேட். இப்போ அடுத்தது என்னென்னா, இங்கே பாருங்கள், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ ஸ்டூடெண்ட் ரேஷியோ பார்க்கணும். இப்போ ஸ்கூலுன்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, ஸ்கூல்னு அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் 64.95% கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 20% தான் இருக்குது, 20 to 21% தான் இருக்குது. பட் அதர்ஸ் என்னென்னா மற்ற எஜுகேஷன் இந்த சிபிஎஸ்சி அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளது இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் அப்புறம் எய்டட் ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தோன்னா அதுதான் நிறையா இருக்குது, மெஜாரிட்டி. இப்போ ஸ்கூல் நம்பரில் நிறையா இருக்குது, 65% கிட்ட வருது. பட் ஆனால் அந்த டீச்சர் ரேஷியோ போனோன்னு வச்சுக்கோங்க, அதில் டீச்சர் ரேஷியோ போனோன்னா ஒன்லி 40% தான் இருக்குது. அப்போ 46% ப்ரைவேட் இருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் எவ்வளோ இருக்குது, 21% தான் இருக்குது. பட் ஆனால் அதில் டீச்சர்ஸ் 46% ஓவராலாக இருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் 40% தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது எப்படின்னா ஒரு 36% தான் படிக்கிறாங்க. 48% என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஏன் அங்கே போகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில்? ஏன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லபடியாக கொண்டு வர முடியாது? ஏன் பண்ண முடியாது? அதை கண்டிப்பாக நம்ம நிறைய திட்டங்கள் பண்ணலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது செயல்பாடில். பட் ஒரு சில திட்டங்களை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதுதான் ஒரு சர்வே இப்போ பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ஃபெசிலிட்டிஸ் வைத்து பார்க்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ்னால் எப்படின்னா, இப்போ கேர்ள்ஸ் டாய்லெட் இருக்கா, லைப்ரரி இருக்கா, அப்புறம் லைப்ரரி வித் புக்ஸ் எங்கே இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எல்லா ஸ்கூல்லையுமே ஆக்சுவலி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரைவேட் கம்பேர் பண்ணாலும் கவர்மெண்ட் ஸ்கூலை கம்பேர் பண்ணாலும் அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் ஸ்டூடெண்ட் போக மாட்டாங்க? ஒன்று என்னென்னா, நான் பார்க்குறேன், ஃபஸ்ட்
நம்ம நிறைய டைமென்ஷனில் பார்க்கலாம். ஒரு டைமென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பிடிஏ, அப்போ வந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், அப்போ கண்டிப்பாக இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். பட் என்ன நான் வந்து இதே மாதிரி இப்போ அதையே இப்போ மலேசியா போனோம் அப்படின்னா மலேசியாவில் வந்து என்னென்னா பிஐபிஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி என்ன பிஐபிஜி என்னென்னா பெர்சத்வான் இபு பப்பா டன் குரு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்னென்னா இதே மாதிரி தான் பிடி, அது பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். அப்போ அது வந்து என்னென்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய திட்டங்கள் ஒன்லி கவர்மெண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்கள சுயமாக நிதி இருக்கணும் பண்ணலாம். அப்போ எப்படின்னா டொனேஷனில், சேரிட்டியில். அப்போ அது வந்து என்னென்னா இந்த பிஜிபி மலேசியாவில் எடுத்துட்டோம்னா அந்த பிஜிபி வந்து கமிட்டி கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூலுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. அதில் வந்து பேரண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட் தான் மெம்பராக இருப்பாங்க, கமிட்டி மெம்பராக இருப்பாங்க. அப்போ வருஷத்துக்கு 2 தடவை மீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஐ வந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனை இன்னும் இன்வால்வ் பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ வந்து என்னென்னா ஃபீட்பேக் கேட்குறது, பேரண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்குறது, அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்க அவங்க சுயமாக வந்து இன் அடிஷன். இப்போ கவர்மெண்ட்லேருந்து பட்ஜெட் வரும், அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக அவங்களே வந்து பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஓகே என்னென்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காம்படிஷன் வருது, அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறது, அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ என்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன குறையுது, அதில் என்ன பண்ணலாம் பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட் படி ஸோ இது இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா மலேசியாவில் அந்தந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பட்ஜெட் அவங்க அப்படியே பண்ணுவாங்க. அந்த வந்து என்னென்னா ஏஜிஎம் இருக்குல்ல, ஏஜிஎம்னா அந்த ஒவ்வொரு வருஷம் மீட்டிங் போடுவாங்க, அதில் வந்து அழகாக சொல்லுவாங்க ஓகே இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் என்னென்ன திட்டம் பண்ணலாம். இப்போ வந்து வாஷ்ரூம், டாய்லெட் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த டெவலப் பண்ணணும், ரூஃபிங் இல்லாட்டி ஃபேன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம என்னென்னு இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் வருது, தீபாவளிக்கு, அப்போ வந்து முடியாத குழந்தைங்களுக்கெல்லாம் சேரிட்டி கொடுக்கலாம் அதாவது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிபெண்ட்டாக தே கேன் மேனேஜ் தேர் ஃபைனான்ஸ் அப்படி நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்கூலுக்கு ஓகே இந்த ஸ்கூலுக்கு எங்கிட்ட அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணாமல் அடிஷ்னலாக ஓகே எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து டிபெண்ட் பண்ணாமல் அது ஒன்று. இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரேஷன். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மீட்டிங்கில் அவங்க குறைய சொல்லலாம், அதெல்லாம் ஓப்பனாக பண்ணி அதை வந்து நம்ம வந்து என்னென்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே அக்கௌண்ட் கீப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இன்னொரு வே எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்பேரண்டாக இதெல்லாம் ஓப்பனாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் நம்ம வந்து டீச்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் நோ டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ வந்து இருமொழி கொள்கை தான் நம்மளும் விஜய் நம்ம முதலமைச்சர்னு சொல்கிறார் இருவழி கொள்கைன்னு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பைலிங்குவலும் சப்போர்ட் பண்ணணும். இது வந்து இதுதான் நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே வி கேன் இம்ப்ரூவ். அப்போ வந்து என்னென்னா நம்ம ஸ்கூலை வந்து கண்டிப்பாக தரமான நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன்னு ப்ரௌடாக சொல்லுவேன். ஏன்னா அப்போலாம் வந்து எஜுகேஷன் நல்லாவே இருந்தது, இப்போ எந்த குறையுமே இல்லை. ப்ரைவேட் வந்து போகணும் அப்படின்னு நினைக்க கூட தேவையில்லை. ஸோ அதனால வந்து என்னென்னா கண்டிப்பாக இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போ சோலார் எனர்ஜி அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்மார்ட் ஸ்கூல் அதெல்லாம் இருக்குது. பட் ஏன்னா பவர் கட் திடீர்னு வரலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு அது ஒன்று, அந்த மாதிரி அதை செய்யலாம். அது ஏன்னா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து என்னென்னா தமிழகத்தில் நம்ம வந்து என்னென்னா ரோட் லேர்னிங், அதாவது மனப்பாடம் பண்ணி தான் வைக்கணும். அதை வந்து கண்டிப்பாக மாற்றணும். இப்போ ஃபின்லாண்டில் எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்ளம் ஓரியன்ட் அப்ரோச்சாக பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுக்குறப்பே வந்து அதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு லேப்ஸ் செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். இப்போ வந்து மனப்பாடம் பண்ணாமல் ஈவன் இப்போ யூஎஸில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூஎஸில் எடுத்துகிட்டோம்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது, அவங்க வந்து என்னென்னா அவங்க ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு லீடர். இப்போ வந்து யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட் கிரேட் 2லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ வந்து அவங்க அந்த ஒவ்வொரு வாரமும் எப்படி இந்த ப்ரீவியஸ் வாரம் எப்படி நல்லா பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்டார் ஆஃப் த வீக் அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குறது, லீட் பண்ணுறது, எங்கேயாவது ஆக்டிவிட்டி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். இன்னொன்று வந்து பிராக் ஸ்டாக் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஓகே இவங்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கெலாம் ஒரு அப்ரிஷியேஷன் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்கலாம். அப்போ அப்ரிஷியேஷன் ஓகே எந்த ஸ்டூடெண்ட் ஓகே இவங்க வந்து அப்போ அதை நிறைய கலெக்ட் பண்ணுறதே ஒரு பேஷனாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஈர்க்கிற ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இதை பண்ணணும். ஸோ இதெல்லாம் செஞ்சாக்க கண்டிப்பாக நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஈர்த்திடலாம். அப்போ வந்து நீங்கள் ஏற்க காசை நிறைய கொடுக்கணும். ஆப்வியஸாக நமக்கு தெரியுது எங்கே போனாலும் ப்ரைவேட் ஸ்கூல்னால் மணி மேக்கிங் அப்படின்னு தெரியுது. ஸோ எஜுகேஷன் குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா அங்கே மக்கள் கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பாக செயல்படுத்தணும். ஸோ இதை நான் பேசணும் அப்படின்னு விரும்பினால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். பாய்.